பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை நம்ம எல்லாம் படிக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் படிச்சுட்டு எவ்வளோ சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. பைபிள்ல சொல்லப்படாத வார்த்தைகளே கிடையாது. ஒவ்வொருவனும் சுயநலம் இல்லாமல் வாழணும், பிறனுடைய நலத்தை வச்சு வாழணுங்கிறதா வார்த்தை. இன்றைக்கான வார்த்தையை தியானிக்கிறதுனால ஒரு நிமிடம் உங்களை கண்களை மூடி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? தகப்பனே, நாங்க தியானிக்க போற வார்த்தைகள் எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த மிருக குணம் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா, உதவி செய்யுங்க. யாரெல்லாம் உங்களிடத்துல வந்து மண்டியிட்டு கதறாங்களோ தகப்பனே, நான் ஒரு சுயநலவாதியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன், ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை நீ வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேனும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, சுயநலம். இன்னைக்கு ஒரு சுயநலவாதியை பத்தி பார்க்க போறோம். யாரை பத்தி பார்க்க போறோம்? சுயநலவாதியை பத்தி. லூக்கா 16 இருக்குது. லூக்கா 16 செல்வந்தனும் லாசரும். புரியுதா? செல்வந்தனும் லாசரும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. செல்வந்தன் பயங்கர பணத்துல புரள்றான், புரண்டுட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு நாய்கள் அவனுடைய புண்களை நக்கி கொண்டு இருக்கிறது. நாய்கள் புண்களை நக்கி கொண்டு இருக்கிறது. பசியாலே அங்கு கிடக்கிறான், ஒரு பிச்சைக்காரனாய் கிடக்கிறான். புரியுதா? அப்போ லாசரு அந்த பணக்கார வீட்டு முன்னே அவன் படுத்து கிடக்கிறான். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், தியானிக்க போறோம். இப்போ 2 பேர் இருந்தாங்க, 2 பேரும் இறக்குறாங்க. 2 பேரும் இறந்து யாரை தேவதூதன் வந்து விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போறாரு? லாசரு, இறந்த ஏழை மனிதனை விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ செல்வந்தனை நரகத்துக்கு அனுப்பிட்டான். சரி, பார்ப்போம். செல்வந்தன் பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சான். பைபிள்ல இருக்குதா? பெரிய பெரிய பாவத்துக்கெல்லாம் அடிமை இல்லை. அவன் செல்வந்தன் வந்து தண்ணி அடிச்சதா இருக்குதா? செல்வந்தன் தண்ணி அடிக்கல. செல்வந்தன் பெண் பித்தன் என்று சொல்லப்படும். பெண்ணு பண்ணாலே பைத்தியமா போய் பெண்ணுகளோட இருந்து ஆட்டப்படுவா இல்லை. செல்வந்தன் லஞ்சம் வாங்கல. புரியுதா? செல்வந்தன் கொலையும் செய்யல. கெட்ட வார்த்தை பேசினதில்லை, முதுகுக்கு பின்னால யாரையும் குத்துனதில்லை, யாரையும் அவன் வாழ்க்கையில காலவாரி விட்டது. அப்போ நம்மள நிறைய செய்யற காரியத்தை அந்த செல்வந்தன் செய்யல, அந்த பணக்காரன் செய்யல. புரியுதா? நம்மள விட இவன் வெரி டீசன்ட் தான், வெரி டீசன்ட். அன்பாண்டவளே, இந்த உலகத்துல 3 விதமான சுயநலவாதிகள் உண்டு. 3 விதமான சுயநலத்தை 3 விதமா பிரிச்சிருக்கு. முதலாவது ஃபர்ஸ்ட் குரூப் யாருன்னா பேராசை நிறைந்த மனிதர்கள். யாரு? பேராசை நிறைந்த மனிதர்கள். மத்தேயு 19:21 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, இந்த பேராசை நிறைந்த உலகத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு பணக்காரன் ஓடி வரும். கரெக்டா? இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? செல்வந்தன் இளைஞன் உவமை இங்க பார்க்கிறோம். ஒரு பணக்காரன் ஓடி வரான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நித்திய போதகரே, நல்ல போதகரே, நித்திய வேணும், நான் என்ன நன்மையை கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக,
குறை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் பூரணமா உன்னோட சொத்தை எல்லாம் விட்டு ஏழை இருக்கு. அதுக்கு அவன் எப்படி போறான் தெரியுமா? துக்கத்தோட போறான். ஏன்னா அவனால முடியாது. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போயிருந்தான். அவனால முடியாது. அத்தனை சொத்தை அவனால இழக்க முடியாது, ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறதை விட்டு ஏழைகளுக்கு கொடுக்கணும், பிறரை வாழ வைக்க வேண்டும். புரியுதா? என்ன பண்ணணும்? பிறரை வாழ வைக்கணும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்டியன்ஸ் பிறரை வாழ வைக்கிறீங்க? நான் பேசுறது எல்லாமே கிறிஸ்டியன்ஸ், ஏன்னா நமக்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் பிறரை வாழ வைக்கிறீங்க? சாகடிக்க வைக்கிறது எத்தனை பேர்? வாழ வைக்கிறது எத்தனை? பிறரை வாழ வைக்கிறது. அதை தான் ஆண்டவருக்கு சொன்னேன், நினைங்க, ஏழைகளை நினைங்கன்னு சொல்றேன். நான் ஒரு ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தபோது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில நேரங்களில் ஃபீஸ் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கட்டாதவங்கள 10th வரும்போது கொஞ்சம் போய் ஃபீஸை வாங்கிட்டு வாங்க அனுப்பி விட்டுவாங்க மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ். அப்போ நாங்கள் அந்த குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே கட்ட முடியாமல் இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டு வேலை செஞ்சால் நல்ல பணம் கிடைக்குது, அவங்க ஏழை கிடையாது. ஆனால் அவங்க கணவர் மாதிரி என்ன பண்ணுவாங்க? தண்ணி அடிச்சு அந்த பணத்தை எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இந்த பெண்கள் வந்து இந்த கிச்சனுக்குள்ள பாக்ஸ்குள்ளெல்லாம் போட்டு சேர்த்து வைப்பாங்க, பிள்ளைக்கு கல்விக்கு கட்டணும். அதையெல்லாம் தேடி பிடிச்சி தண்ணி அடிச்சுட்டு வந்தார் ஆண்கள் கூட்டம். புரியுதா? எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, நான் செய்கிறவங்களை தான் சொல்றேன். அப்போ அப்படி அந்த பெண்களால் முடியாமல் போகிற நேரங்களில் இந்த மாதிரி ஃபீஸ் பண்ணிங்க ஆயிடுச்சு. நாங்கள் குழந்தை சில நாள் பல நாள் நான் என்னோட பணத்தையும் போட்டு கட்டி அந்த குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுத்துருக்கோம். அண்ட் மோர் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. புரியுதா? நிறைய பேர் 1 month salary எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அந்த குழந்தைங்களுக்காக நாங்கள் ஃபீஸை கட்டியிருக்கோம். அப்படியெல்லாம் கட்டினா நான் அந்த குழந்தைகிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ படிச்சு நல்ல பதவியில் இருக்கும்போது இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீ உதவுடா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு என்னோட பல குழந்தைங்க நல்ல நிலையில பெரிய லெவல்ல நிறைய சம்பாதிச்சு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒரு குழந்தைய கூட நினைக்க முடியும். கல்விக்கு அதை ஒரு குழந்தைக்கு கொடுக்கறத கூட அவங்க மனசு வரல. அன்னைக்கு எங்களை மாதிரி ஆளுங்க மனசு வந்ததுனால இந்த குழந்தைங்க நல்லா படிச்சு இன்னைக்கு ஃபாரின்ல செட்டில் ஆகி இன்னைக்கு இப்போ இருக்கிற இடத்துல இங்கே இந்தியாவில் நிலமா வாங்கி விடுறாங்க, வீடு 10 வாங்குறாங்க, பணம் 10 வாங்குறாங்க கேட்டோம். புரியுதா? ஆனால் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, இறக்க சுபாவமாக இருந்து, இறக்கம் உள்ளவங்களா இருந்து, உண்மையிலேயே முடியாதவங்க, உண்மையிலேயே அதை முடியுது ஏமாத்துறவங்க, அது வேற விஷயம். அதை நான் சொல்ல வரேன். புரியுது? அதான் நான் சொல்லிட்டேன், வீட்டு வேலை போறதுனால அவங்க பணக்காரங்க தான், அவங்க நல்ல பணம் கிடைக்குது, அதனால அவங்க ஏழையா இருக்குது. இந்த கணவன் மக தண்ணி அடிக்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலதான் ஏழையாயிடும். மற்றபடி ஏழை யாரும் கிடையாது. புரியுதா? இன்னைக்கு இந்தியாவில் யாருமே ஏழை கிடையாது, எல்லாத்துக்கிட்டையும் காசு இருக்கு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல போறவங்க அதனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த படிப்பு மறுக்கப்படுகிறது, நல்ல ஸ்டடீஸ். புரியுதா? அப்போ அந்த மனசை நம்ம கடினப்படுத்திக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிறரை வாழ வைக்கணும், உன்னோட ஆசையை பிறரை வாழ வைக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கிறாரு. அதற்கு பிறகுதான் நீ கடவுளை பின்பற்றி வரணும். சும்மா நான் கடவுளை பின்பற்றி வரேன்ட்டு சொத்துக்களை சேர்க்கறதுக்கு பேரு ஆண்டவர் ஊழியன்னு சொல்றாங்க. புரியுதா? அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. சொத்துக்களை செலவு பண்ணணும் ஏழைகளுக்கு. சொல்றது புரியுதா? சொன்ன உடனே அவன் சங்கடத்தோட திரும்பிடுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன மாதிரி ஆளுகள் யாரு? இவன மாதிரி ஆளுகள் தான் பரலோக ராஜ்யத்தில் நுழையிறது. என்னது? ஒட்டகம் ஊசியோட காதுல நுழைகிற மாதிரி அப்படிங்கிறாரு. எவன மாதிரி ஆளுகள்லாம்? இந்த மாதிரி பணக்காரங்க, அடுத்தவனை நினைக்காதவங்க, இந்த மாதிரி வாழ்க்கையை அடுத்தவனை நினைக்காமல் வாழ்க்கையை வாழ்றவங்க அப்படிங்கிறாரு. ஸோ பேராசை பிடித்து அலைபவர்கள் எல்லாம் விண்ணகத்தில் நுழைவதை விட ஒட்டகத்தின் காதிலே ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிதாகும். புரியுதா? அடுத்தது ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தங்களுடைய பேரை நிலைநாட்டணும், தங்களுடைய புகழை நிலைநாட்டணும். நிறைய மனிதர்களுக்கு அந்த புத்தி இருக்கு. புரியுதா? தங்களோட பேரு புகழ் எல்லாம் நிலைநாட்டணும், அந்தஸ்து ஆணவம் கௌரவம் எல்லாம் நிலைநாட்டணும். மக்கள் சிதறந்து போகக்கூடாது. நம்ம கூட்டம் நம்ம சொன்ன நமக்குள்ளேயே தான் இருக்கணும்ட்டு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. பாபேல் கோபுரத்தை 2 காரணம் தான் பாபேல் கோபுரத்தை கட்டுறது. ஒன்று என்ன? மக்கள்
நம்ம சிதறண்டு போகக்கூடாது. இன்னொன்று என்னது, நம்ம பேரெல்லாம் பெரிய லெவல் ஆகணும். இந்த மாதிரி கோபுரத்தை கட்டணும் எவ்வளவுமே இருக்கக்கூடாது. நம்ம தான் நம்ம பேரு புகழ் அப்படி, புரியுதா? அப்ப என்ன நடந்தது? கடவுள் பார்க்கிறாரு, ஓ உனக்கு இவ்வளோ அகத்தையா, இவ்வளோ பெருமையா, உன்னால எல்லாம் முடியும் நினைக்கிறியா? அவர்களை சிதறடிக்கிறார். மொழிகள் வேறுபடுகிறது. ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் பேசுறான், ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல. ஆனால் மக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு மக்கள் எல்லாம் தன்னுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக என்னென்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பேரை நிலைநாட்டுறது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லைன்னு சொல்லி படித்தவங்க எங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க பசங்க பெரிய 2.5 லட்சம் 3 லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க பசங்க. ப்ரெஸ்டிஜ், அங்கே படித்தாதான் என் பையன் ப்ரெஸ்டிஜ், ஏன்னா என்னோட ப்ரெஸ்டிஜ், என் பையன் எங்கே படிக்கிறான் அப்படி. வீணான புகழுக்கும் வீணான பேருக்கும் அடிமையாகி இந்த கையில் ஒரு பைசா கூட ஒரு ஏழைக்கு கொடுக்காம, ஒரு நெசசிட்டிக்கு வரவங்களுக்கு கொடுக்காம மூடி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த செல்வந்தனுக்கு என்ன கிடைச்சது? நரகம். செல்வந்தன் எங்கே போனா? நரகத்துக்கு. இளம் வயசுலேயே இப்போ எத்தனை கஷ்டப்படுறாங்க. இளம் வயசுலேயே பிளானிங், 25 வயசுல 20 வயசுல 25 வயசுல வேலையில செட்டில் ஆகணும், 26 வயசுல சம்பாதிச்சு 27 வயசுல கல்யாணம், 28 29 வயசுல வீடு கட்டிடணும். இப்படி பயங்கர பிளானிங். குழந்தைங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும், எல்லாம் பிளானிங், புரியுதா? அதுக்குள்ள ஒரு இத்தனை பிளானிங்கு. இதற்காகவே பாபேல் கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க பேரை நிலைநாட்டுறது, அவங்க புகழை நிலைநாட்டுறதுக்காக, அவங்க செல்வத்தை நிலைநாட்டுவதற்காக பாபேல் கோபுரத்தை அவங்க ஒவ்வொரு மனிதன் என்ன பண்றான்? கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சிதறடிப்பார். ஆண்டவர் அடுத்து என்ன பண்ணுவார்? மொழிகளை பிரிப்பா. நீ பேசுறது யாருக்கு புரியாது, யார் பேசுறது உனக்கு புரியாது. உன்னை சிதறடிப்பார் உன் வாழ்க்கை. எச்சரிக்கையாயிருங்கள். சரி, இதெல்லாம் செய்வது தப்பா? நான் சம்பாதிச்ச குடும்பம் கிடைக்கிறது தப்பா? தப்பு இல்லை, புரியுதா? ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு, பக்கத்திலே நிர்கதியாய் கிடைக்கின்ற லாசருக்களை, பக்கத்திலே உனக்கு பக்கத்திலே அனாதை கிடைக்கின்ற லாசருக்களை எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏன் நீ அவளை கண்டிக்காம நீ மட்டும் வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறல? அதுதான் தப்புங்கிற. எத்தனை லாசர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள், எத்தனை ஏழைகள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள், எத்தனை பேர் சூழ்நிலைகளுக்கு அடிமையாகி ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக ஆக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அவங்களை ஏன் நீ கண்டுக்கலன்னு? அதுதான் காரணம். இந்த செல்வத்தை வேற என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க? ஏன் அவன் நரகத்துக்கு போகணும்? பெரிய தப்பு செய்யுது. நான் பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்து உருவாக்குகின்ற சின்ன சின்ன கோட்டைகளும் சின்ன சின்ன கனவுகளும் அழிந்து போகும், சிதறந்து போகும். 1 கொரிந்தியர் 10:24 அதான் சொல்றாரு, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஒவ்வொருவனும் எதை தேடக்கூடாதுங்கிறார்? உன்னுடைய சுயத்தை பற்றி மட்டும் திங்கிறார். உனக்கு எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் உன்னுடைய சுயத்துக்கு என்ன யூஸ் இருக்குன்னு தேடாது. அடுத்த உன்னுடைய பிரயோஜனத்தை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கும் சொல்லித்தரார். இப்படிதான் வாழ சொல்றார். புரியுதா? எத்தனை பேர் பிறர் நலம் நாடு, எத்தனை பேர் பிறருடைய சுமையை பார்க்காம திரும்பிட்டு. ஸோ சுயநலத்தின் ஃபர்ஸ்ட் குரூப் யாரு? பேராசை நிறைந்த மனிதர்கள். சரி, 2வது குரூப் யார் தெரியுமா? பிறரை பற்றின எந்த அக்கறையும் இல்லை. பிறரை பற்றின எந்த அக்கறையும் இல்லை. பாருங்க, மத்தேயு 22:39 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. உன் மேல நீ எவ்வளவு அக்கறை காட்டுற, அதே அக்கறையை பிறனிடத்திலும் காட்டு அன்று சொல்றாரு. புரியுதா? நிறைய பேர் ஒர்க் பிளேஸ் அதை காட்டுறதே இல்லை. நம்ம வீட்டுல கரண்ட் எரிஞ்சா கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறோம், ஆஃப் பண்றீங்க. ஒர்க் ஸ்பேஸ்ல எப்படி போறீங்க, ஒர்க் பிளேஸ்ல எப்படி போறீங்க? எல்லா லைட் ஃபேனல ஆன் பண்ணி விட்டு உட்கார்ந்து. ஏன்னா அது முதலாளி தானே கட்டுறாங்க. நம்மளுக்கு ஒரு இது எப்படி பராமரிக்கிறோம்? நம்ம வீட்டுல ஒரு
எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை, அக்கறை இல்லை. ஒரு ஒரு வண்டிய ஓனர் ஓட்டினா அவன் அழகா ஓட்டுவான். மேடு பள்ளெல்லாம் பார்த்து வண்டிக்கு ஏதோ ஆயிடக்கூடாது ஓட்டுவோம். இதே டிரைவர்கிட்ட கொடுத்தா டபால் டிபால் டிபால் போட்டு 4 முறை அந்த வண்டியில் சர்வீஸ் போயிடுது. காரணம் என்ன? அக்கறை, அக்கறையில் அந்த வண்டி மேல். அது உன்னோட வண்டியா இருந்தா காட்டுற அக்கறைய அடுத்தவ வண்டியை ஓட்டுனா காட்டுறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தவறுகிறாரா? சுயநலம், பிறன் மீது அக்கறை காட்டாத சுயநலம். உன் வீட்டுல ஒண்ணு போச்சுன்னு அழுவல, உனக்கு மட்டும் நான் சுயநலம். அடுத்த நாள் போன நீ சிரிக்கிற, அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. சுயநலம், சுயநலம், பிறர் மீது அக்கறை காட்டாத சுயநலம். கடவுள் 2 விஷயம் தான் உலகத்துல அந்த 2 கட்டளையும் அடக்கிட்டாரு. என்ன சொல்றாரு? கடவுள்கிட்ட நீ முதலாவது அன்பு கூறணும், அடுத்தது கடவுள் கொடுக்குற மனுஷங்கிட்ட அன்பு கூறணுங்கிறாரு. மனுஷனுக்கு அன்பு கூறுறது என்ன? அன்புக்குன்னா என்ன? அக்கறை காட்டுதல் தான் அன்பு வெளிப்படும் செயல்கள். நீ கடவுள் மேல மட்டும் விசுவாசம் வச்சா கடவுள் உனக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. புரியுதா? ஆனா நிறைய பேருக்கு பிறரை பற்றின அக்கறை இல்லை, பிறரை பற்றின கவலை இல்லை. செல்வந்தரான மனிதனுக்கு லாசரின் மீது அக்கறை இல்லை. அதுதான் அவன் நரக போடும். நிறைய பேர் மேல அக்கறை இல்லை. தான் சொந்த பிள்ளை மேல அக்கறை வைப்பாங்க, சொந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்வாங்க, அடுத்தவன் பிள்ளையா இருந்தா செய்ய மாட்டாங்க. நிறைய டீச்சர்ஸ் அதை செய்யும். நம்ம சொந்த பிள்ளைக்கு உட்கார்ந்து டீச் பண்றது, மற்ற பிள்ளைக்கும் அது கத்துக்கணும் உட்கார்ந்து அக்கறையோட டீச் பண்ற ஆசிரியர்கள் எத்தனை. இன்னொரு குரூப் இருக்குது, மற்றவங்க மேல எல்லாம் அக்கறை காட்டுவான். சொந்த புருஷனுக்கு சொந்த பிள்ளைக்கு சமைச்சு தராத பெண்கள் போய் சர்ச்சில் சண்டே கிளாஸ் இருப்பாங்க, சர்ச்சில் எல்லாம் முன்னேறி இருப்பாங்க. சொந்த புருஷனுக்கு பொங்கி போட மாட்டாங்க, சொந்த பிள்ளைக்கு பொங்கி போட மாட்டாங்க. அக்கறை இல்லை. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு கிறிஸ்டியன் சர்ச்சு போவாங்க. சர்ச்சில் இருக்கிற கூட்டம், இப்படி இருக்கிற கூட்டம் உங்களுக்கு. எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க, உள்டாவா இருக்கிறீங்க. இது எப்படின்னா, சொந்த கணவன் சொந்த பிள்ளை மேலே அக்கறை இல்லைன்னா நீ சர்ச்சில் அக்கறை காட்டுவியா? இல்ல. நீ எதுக்கு சர்ச்சு போடட்டுமா? புகழுக்கா? உன் பாபேல் கோபுரத்தை நீ கட்டிக்கொண்டு இருக்கிறார், அது சிதறடிக்கப்படும். உன் புகழுக்காக, உன் பேருக்காக, உன்னை 4 பேர் நல்லவன் சொல்லுங்கிறக்காக. அந்த புள்ள என்ன பண்ணி வந்தா, அவர் என்ன பண்ணி வந்தா, அவன் பையன் இப்படி சொல்றதுக்காக ஒரு பாபேல் கோபுரத்தை நீ கட்டிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறது கூட கிடையாது. அக்கறை இல்லை. யாராவது குடும்பத்துக்குள்ள மனசு விட்டு பேசுறோம். சாரி, நெட் ப்ராப்ளம். சரி, அக்கறை இல்லை. யாரை பற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை. புரியுதா? நல்ல இழிச்சுவாய் மாமியாரா இருந்தா மருமக என்ன பண்றது? அத்தை சாப்பிட்டீங்களா? அத்தை சாப்பிட்டீங்க. வெளியே இருந்து வேலையில இருந்து வருவா. அத்தை இப்ப வீட்டுல அத்தை படுத்திருப்பாங்க முடியாம, அத்தை சாப்பிட்டீங்களா? அத்தை ஏன் அத்தை சாப்பிடல? டீ போட்டு தரேன். இப்படி சொல்ற மருமகள் எத்தனை பேர்? சரி, மருமகளை மகளா நினைக்கிற மாமியார்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? என்ன இந்த ட்ரெஸ் போட்டு போற, என்ன மினிக்கிட்டு போற, இப்படி சொல்ற மாமியார்கள் எத்தனை பேர்? புரியுதுங்களா? இப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறோம். செல்போன்லயே 24 மணி நேரம் இருக்கிறோம். அதுக்காக செல்போன்ல நான் என்ன லவ்வா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிற எத்தனை பிள்ளைகள், எத்தனை மருமகள், எத்தனை பெண்கள். என்ன கேட்டா போனை கேட்டா நான் என் அக்கா கிட்ட தான் பேசிட்டு, என் தங்கச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அம்மா என் குழந்தைகிட்ட என்ன உறவோ சும்மா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த நேரத்தை யூஸ் பண்ணி உங்க பிள்ளைக்கு நீங்க கல்வி சொல்லி கொடுத்தீங்களா? உங்க பிள்ளைக்கு ஆண்டவரை பத்தி பேசுனீங்களா? உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைய கடவுள் கொடுத்திருக்கிறாரு. நீங்க யாரு? அம்மா கிட்ட மணிக்கணக்குல பேசுறவங்க எத்தனை பெண்கள் எத்தனை பேர் கல்யாணம் ஆனப்புறம் அம்மா கிட்ட மணிக்கணக்குல பேசலாம். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாமா? சாப்பிட்டீங்களாமா? ஓகேமா, முடிஞ்சது. மணிக்கணக்குல எத்தனை பெண்கள் பேசிட்டு இருக்கீங்க? டைம் போயிடுது. போனை பேசியே டைம் போயிடுது. ஆண்டவரை பத்தி எங்க நினைக்கிறக்காங்க டைம்? யோசிச்சு பாருங்க. தேவையில்லாதது பேசிட்டு இருக்கோம், அக்கறை இல்லை. செல்லுலதான் சாப்பிட்டியா, தின்னியா, தூங்கினியான்னு எவனையோ ஒருத்தனை கேட்டுட்டு இருக்கிறோம், எவளையோ ஒருத்தைய கேட்டுட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கேட்காது. வீட்டுக்குள்ள ஒரு உறவு இருக்கும், கேட்க மாட்டாங்க.
கேட்டா சப்பா சாப்பிடலன்னா பொங்கி போடணும் இல்ல. ஐயோ வேலைப்பா. இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு சாமர்த்தியமா இருக்காங்க தெரியுமா? யாரையும் பற்றியும் கவலை இல்லாத ஒரு கூட்ட மக்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நல்ல சமாரியன் கதை உண்டு. நல்ல சமாரியன் கதை. அதுல பாத்தீங்கன்னா திருடங்க ஒருத்தர அடிச்சுட்டு போட்டு குத்தியூர் கொலையுமா போட்டு போயிடுவாங்க. அதுல ஒருத்தர் கடந்து போவார். யாரு? குருவானவர், ஃபாதர் கடந்து போவாரு. ஷோ இவன் அப்படியே ஒதுங்கி போயிடுவார். அடுத்தது வருவாங்க. யாருங்க? லேவியன் வருவாங்க. லேவியன்னா சர்ச்சில் ஊழியர் செய்யறவங்க தான் வருவாங்க. ஐயோ இது நமக்கு வேண்டாப்பான்னு அவரும் விட்டுட்டு போயிடுவார். மூணாவது ஒருத்தன் வருவான், சமாரியன். அவனுக்கு தான் நல்ல சமாரியன் பேரு. அவனை எடுத்துட்டு போய் இதுல விட்டு அவனுக்கான செலவுகள் பண்ணி அவனுக்கு பணிவிடை செய்து அவனை நல்லா பாத்துக்கிறான். அதனாலதான் அவன் நல்ல சமாரியன். சரி, இதையெல்லாம் நம்மளும் செய்யறது தானே. நம்ம நினைக்கிற இது கதை. இதுல இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்னு நினைக்கிறது. ரோட்ல எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. நமக்கு ஆபீஸ் 9 மணிக்கு போய் பஞ்ச் பண்ணணும். அப்ப நமக்கு அதுதான் முக்கியமா இருக்கும். நம்மளும் அந்த குருவானவர் லேவியர் மாதிரி நம்மளும் அதுல ஒருத்தர். ஆனா நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்மளை வச்சு அதுல அப்ளை பண்றது இல்ல. ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடப்பான். ரோட்ல ஒரு அம்மா பாவம் நொண்டி நொண்டி நடக்க முடியாது. ஆனா நமக்கு ரேஷ் ரைடிங். நம்மளோட வாழ்க்கை அவசரமான உலகத்துல போயிட்டு இருக்குது. நம்ம அங்க போயிட்டு இருப்போம். புரியுதா? நம்ம எவ்வளவு பிறர் மேல அக்கறை காட்டாம போயிட்டு இருக்கிறோம். அது ஏன் இந்த குருவானவங்களும் இந்த லேவியனும் செய்தது? ஏன் அவங்க செஞ்சதுல ஒரு பெரிய தப்பு இல்ல. என்ன செஞ்சாங்க? சப்போஸ் அந்த குத்தையில கொலையுறா கிடைக்கிறவனை காப்பாத்தினா அவனுடைய ரத்த கரைகள் இவங்க மேல படும். ரெண்டாவது ஒருத்தர் அவன் செத்துட்டான். ஒரு வாரம் குருவானவர் சர்ச்சுக்கு போக முடியாது. தீட்டு யூத கலாச்சாரப்படி. புரியுதா? லேவியனும் ஆலயத்துல பணி செய்ய முடியாது ஒரு வாரம். இதுக்கு பயந்துதான் என்ன பண்ணுவான்? இப்ப நம்மள ஒருத்தர் அவசரமா பொள்ளாச்சிக்கு மெசேஜ் கூப்பிட்டுருக்காங்கன்னா அதையே பாப்போமா, இத பாப்போமா? பொள்ளாச்சிக்கு டைம்ல போய் நிக்கணும். கூட்டம் நமக்காக காத்துட்டு இருக்கும். எதை பிரியாரிட்டி கொடுக்கிறோம்? பிறர் நலத்துல பிரியாரிட்டி கொடுக்கறதுல என் சுய பிரயோஜனத்துக்கு தான் அங்க பிரியாரிட்டி கொடுக்குறேன். சுய பிரயோஜனம். அததான் இந்த லேவியனும் இந்த குருவானவரும் செஞ்சது. ஆனா நல்ல சமாரியன் தன்னை பற்றி சிந்திக்கல. தன்னுடைய இந்த ஒரு நாள்னால என் பிசினஸ் நின்று போகுமே அவன் நினைக்கல. இந்த ஒரு நாள்னால என் வேலையில ஒரு நாள் சம்பளம் கட்டாகுமே அவன் நினைக்கல. அவன் எதையுமே நினைக்கல. அவன் பிறனை மாத்திரம் பார்த்தான். பிறனுடைய நலத்தை விசாரித்தான். பிறனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தான். புரியுதா? இன்னைக்கு ஒரு நல்ல சமாரியனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சுயநலவாதிகளால் உலகம் நிரம்பி இருக்கிறது. அதுலயே கிறிஸ்தவர்கள். இந்த வசனம்லாம் கிறிஸ்டியன்ஸ்க்கு அழகா அதனால சொல்லி கொடுத்திருக்கிறார் பைபிள்ல. ஆனா நம்ம நினைக்கிறது இல்ல. பாருங்க, யாக்கோபு 2:15-16 படிக்கிறேன், நல்லா கேளுங்க. இதெல்லாம் சவுக்கடி. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது கவனிங்க, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? வாட் இஸ் தி யூஸ்? ஒரு சகோதரி கஷ்டப்படுறா, ஒரு சகோதரன் கஷ்டப்படுறான், உங்ககிட்ட நிக்கிறான், நீங்க நல்லா இருக்கிறீங்க. ஆனா நீங்க இல்ல தங்கச்சி, இல்ல தம்பி, இல்லன்னா நீ உன்னோட இதை பாரு, கடவுள் எப்படி உனக்கு தருவார், கடவுள் உனக்கு தராம போவாரா, கடவுள் உன்னை கைவிட மாட்டார், கடவுள் உன்னை ஆசீர்வாதிப்பார், நீ தைரியமாறு, நீ கலங்காதே, நீ திகையாது, நீ ஒன்றும் கவலைப்படாதரா தம்பி. சரி தம்பி, அண்ணன் கையிலயும் இல்ல, போயிட்டு வா. என்ன பிரயோஜனம்? பிறன் மீது அக்கறை இல்ல உன் வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? பைபிள் கிளியரா சொல்லிருக்கு பாருங்க. யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நன்மை செய்ய அறிஞ்சிருக்கீங்க. நன்மை செய்யறது எப்படி கடவுள் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை செய்யாமல் போனால் பாவம், 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 நரகம், பாவம். நன்மை செய்ய தெரியுது இல்லையா? ஆனா செய்யல. முதலாவது என்ன சொன்னேன்? பேராசை நிறைந்த மனிதர்களின் சுயநலம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? மற்றவர்களை பத்தின எந்த அக்கறையும் இல்ல. மூன்றாவதாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆடம்பர வாழ்க்கை, நான் மட்டும் வாழணும்,
இல்லையா? நீதிமொழிகள் 23:20 சொல்லப்படுகிறது, மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரையும் சேராது. நிறைய பேர் இன்னைக்கு ஸ்விக்கி பறக்குது, இன்னொன்னு என்ன பறக்குது, அது கொஞ்சம் கம்மியா தான் பறக்குது. ஸ்விக்கி போது, இன்னொன்னு என்ன, ஜொமேட்டோ எல்லாம் பறக்குதுப்பா. பெண்கள் வீட்டுல இன்னைக்கு சமைக்கிறது கம்மி ஆயிடுச்சு, சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டல் சந்தோஷமா. இன்னைக்கு எல்லாருமே போஜன பிரியர் ஆயிட்டோம். வகை வகையா வெரைட்டி ஆஃப் இது எந்நேரமும் தின்னுட்டே இருக்கணும் ஹோட்டல். அப்படி இருக்க எத்தனை குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தைங்க ஸ்விக்கில, அந்த KFC ஸ்விக்கில பறக்குது. ஏன் பறக்குது? பீஸா ஏன் பறக்குதுன்னா, வீட்டுல பெண்கள் வீட்டு சாப்பாட ருசி காட்டுறதை விட ஹோட்டல் சாப்பாட ருசி காட்டி வைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் ஹோட்டல் சாப்பாடை தின்னு ஒண்ணுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. ஒரு சின்ன நோய் வந்தா குழந்தைக்கு தாங்கிக்க முடியல, சின்ன ஜலதோஷம் வந்தா தாங்கிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, இது காரணம் யாரு? பெண்கள் லேசியா இருக்கிறது. அன்னைக்கு பெண்கள் எல்லாம் சுறுசுறுப்பா இருந்தார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு, வாஷிங் மெஷின். சரி, இப்ப ஆட்டாங்கல்ல போட்டு அது என்ன சொல்லுவோம், கிரைண்டர் கூட அது தேவையில்லை. அது வெளியவே நிறைய பேர் மிஷின் வச்சிருக்காங்க, நம்ம கலக்கி கொடுத்தா போதும் அரைச்சு தந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனா பிள்ளைகளுக்கு குக்கிங் அங்க என்ன வெளியே போய் அதையும் வெளியே போய் கலக்கி எடுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன அட்டூழியம் பாத்தீங்களா? அதுதான் பாருங்க, பெருந்தீனிக்காரராய் சார்விட்ட சேராதீங்க. என்ன ஹோட்டல் சாப்பாடு உடம்ப கெடுத்துக்கிறது. குழந்தைங்க லைஃப் போகுது, இதுல குழந்தைங்க லைஃப் போகுது. செல்வந்தனை பற்றி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 16:19 சொல்லுது பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரத்தாபரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சந்திரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படி வாழ்ந்திருக்கிறான்? சும்மா சூப்பரா வாழ்ந்திருக்கிறான். டெய்லி அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவனுக்காக யாரோட கஷ்டத்தையும் பார்க்கல. கண்ணுக்கு முன்னாடி இந்த லாசரு கஷ்டத்தை அவன் பார்க்கல. லாசருக்கு ஒரு நன்மை செய்யல. அவன் பாவமும் செய்யல, நன்மையும் செய்யல. அவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனது பாவமாயிற்று. புரியுதுங்களா? ஆடம்பர வாழ்க்கை, அதுதான் அவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டான். இந்த ஆடம்பர வாழ்க்கை அவனுக்கு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஆடம்பர வாழ்க்கை பண்றோம் சொல்லுங்க? எத்தனை இன்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க. நம்ம பியூட்டி இதுக்கு செலவு பண்ற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? தேவையில்லாத பொருட்கள் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறோட அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? ஹோட்டலுக்கு அவ்வளவு பணம் செலவு பண்றதோட அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? தெரியும்ல? அதை எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க. கொஞ்சம் ரோட்ல நடந்து பாருங்க. உங்க குழந்தைகளை கூட்டிட்டு நடந்து போய் சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு முன்னால நீங்க அந்த தானத்தை பழக்கி விடுங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, பாரமா அந்த வயசானவங்க மலையில எத்தனை பேர் துணி கூட போத்திக்கு இல்லாம இருக்கிறாங்க, பெட்ஷீட் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனை நான் அந்த ரோட்ல வரும்போது அத்தனை வயசானவங்க. ஒருத்தர் காவி வேட்டி சட்டை போட்டுட்டு, காவி வேட்டி மட்டும்தான் இருந்தது, மேல போத்திக்க சட்டை இல்லை அவருக்கு. நல்ல நீட்டா இருந்தாரு. நான் இறங்கி போய் அவர் கையில ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்டு கேட்டேன், ஏயா நீங்க இவ்வளவு நீட்டா இருக்கீங்க? அவருக்கு செருப்பு பிஞ்சதுன்னு கையில தூக்கிட்டு வந்தாரு. ஒரு கையில செருப்பு, ஒரு கையில ஒரு பார்சல் மாதிரி பேக், ஒரு கையில வாக்கிங் குச்சி. அப்ப நான் கொடுக்குற பணத்தை அவருக்கு வாங்க முடியல. அப்ப அவருடைய செருப்பை நான் வாங்கி, ஐயோ நீங்க வாங்காதீங்கம்மா, நீங்க வாங்க. அதனால என்னையா, எங்க அப்பா செருப்பா இருந்தா நான் வாங்குவேன் இல்ல, நீங்க அதை எங்கிட்ட கொடுக்கணும். அதையும் அந்த பார்சலை வாங்கிட்டு இந்தாங்க இந்த 500 ரூபாய் நீங்க பிடிங்கன்ட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் கண்ணீர் விட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? அம்மா, நான் சொன்னேன் இவ்வளவு நீட்டா இருக்கீங்களேயா, உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்னு. அவர் சொன்ன, அம்மா நான் யாரு தெரியுமாம்மா, நானு திருநெல்வேலியிலயா மதுரையா ஏதோ ஒரு ஊர் சொன்னாரு. மதுரை, ஆனா அந்த சைட், சவுத் சைட். நான் ஒரு கோயில் பூசாரிமா, நான் நல்லா வாழ்ந்தேம்மா, எனக்கு பிள்ளைங்க குட்டிகள்லாம் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு வயசாயிருச்சு. நான் நல்லா சம்பாதிச்சேம்மா, ஆனா எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப நான் எங்கேயோ இங்க அவங்க கண்ணு முன்னால இருக்க கூடாதுதான் நான் பஸ் ஏதோ ஏறி இங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. எனக்கு பிச்சை எடுக்க மனசு வரலம்மா, இப்படியே நடந்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல ஆண்டவன் எங்கேயாவது என்ன ஏதாவது பண்ணுவான், காத்துட்டு இருக்கேன். நான் என்னோட கண்கள்ல கண்ணீர், பிள்ளை இருந்தும் குழந்தை இருந்தும் குட்டி இருந்தும் இன்னைக்கு எத்தனை பெரியவங்களோட நிலைமை இப்படி இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர் உதவி செய்ய வர்றீங்க, மதம் கடந்து உதவி செய்யணும், அது கிறிஸ்டியன் பண்றீங்க, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருமைக்காக உதவி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உன் இடது கை வலது கை செய்யறது இடது கை கூட அறியக்கூடாது. இதை கூட நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன்.
என் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு அந்த முதியவரை பார்க்கும் போது. எவ்வளவு நீட்டா இருந்தாரு தெரியுமா அந்த முதியவர்? அப்ப அவர் எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். அந்த மலையில அந்த சேருல அவர் அவ்வளவு நீட்டா நடந்து வர்றாரு. எத்தனை பேரு நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம ஏன் அக்கறை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பாருங்க, நல்ல ஒரு சவுக்கடி ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆமோஸ் 6:4-5-6 படிக்கிறேன் பாருங்க. தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு, யானை தந்தம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு தந்தம், தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, புரிஞ்சுக்கோங்க. மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி, சர்ச்சில் போய் நல்லா வாசிக்கிறது. புரியுதா? உலகத்துக்காக, பெருமைக்காக, புகழுக்காக எல்லாம் பண்றது. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். நல்ல சென்டெல்லாம் அடிச்சுட்டு போறோம். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எல்லாம் பண்றியே, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை நீ கவலைப்பட்டியா? யோசேப்ப குழியில போட்டீங்களே, கவலைப்பட்டியா? யோசேப்ப எவன்டையோ ஒருத்தட வித்தீங்களே, கவலைப்பட்டீங்களா? அவ பாவம் எப்படி போய் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பாத்தீங்களா? நினைக்கல. யோசேப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைச்சு பாத்தீங்களா? அவன் சாப்பாடு இல்லாம இருந்திருப்பானேன்னு கவலைப்பட்டீங்களா? என்னையா உறவு, என்ன உறவு? யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை என்ன சொல்லிருக்கிறாரு? யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். எல்லாம் நீங்க வாழ்றீங்க, அடுத்தவனை பத்தின அக்கறை இல்லை. பயங்கரமா இருக்குல்ல, குத்துது குத்துது குத்துது, குடையுது இல்ல எல்லாத்துக்கும். லூக்கா 12 பாருங்க, அறிவற்ற ஒரு செல்வந்தன். பின்பு பாருங்க 12-15 அதிகாரத்தில் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு கடவுள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது உங்களுக்கு உயிர் அல்ல. இன்னைக்கு எத்தனை பணக்காரங்க குத்தி கொல்லப்படுறாங்க, அது அவங்க உயிர் அல்ல. உயிருக்கு இணை பணம் கிடையாது. பின்பு ஆத்துமாவே, அவன் சொல்றான், அந்த மனுஷன் சொல்றான், நிறைய சேர்த்துட்டு அவன் சொல்றான் தன்னோட ஆத்துமா கிட்ட, எல்லாம் செழிப்பா இருக்கு. அவன் சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, எப்படி சொல்றான் அந்த பணக்காரன் பாருங்க, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி பூசித்து குடித்து ஊறி சந்தோஷமா இருடா ஆத்துமாவே என்று ஆத்துமாவே சொல்லுவேன் என்று தனக்குள்ள சொல்லிக்கிறான் அந்த செல்வந்தன், பணக்காரன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரு பாருங்க, மதிகேடனே. பணத்தை எவ்வளவு நாள் சேர்த்து மனசு பணத்திலே வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே. மதிகேடனே கூப்பிடுறது பாருங்க, மதிகேடனே. பணக்காரனேன்னு கூப்பிடல, என் மனுஷனேன்னு கூப்பிடல, என் பிள்ளையன்னு கூப்பிடல, மதிகேடனே. உன் ஆத்துமா உன்னிலிருந்து இன்னைக்கு ராத்திரியே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? யோசிப்பாருங்க, யாருடையது? நீ உன் புள்ள அனுபவிக்கிறத பார்க்க போறியா? செத்த பிறகு என்ன? யோசிச்சு பாருங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பேராசை நிறைந்தவர்கள், யாரை பற்றியும் அக்கறைப்படாமல் வாழ்கிறவர்கள். ஆன்மீக வாழ்க்கையில கூட நிறைய சுயநலவாதிகளை பார்க்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையில இன்னைக்கு ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக, தான் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லாததை சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்லவே மாட்டார் அப்படி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி குறி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு எல்லாரும் பணக்காரங்களா இருக்கிறாங்க, எல்லாரும் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆன்மீகத்தில் கூட சுயநலம். ஆனா ஊழியம் எப்படி தெரியுமா ஆண்டு இருக்குன்னு சொல்றாரு? எந்த காலத்தில் எப்படி இருக்கணும் தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? 2 லுங்கிய கூட எடுத்துட்டு போகாதடா. உன் நம்பிக்கைனா நீ நீ 2 லுங்கிய கூட எடுத்துட்டு போகாத. உனக்கு பசிக்குதா, ஒரு வீட்டோட கதவை தட்டு, அவன் சோறு போடுவான். அவன் சோறு போடலையா, உன் செருப்புல உள்ள மண்ணை தட்டிட்டு போயிடு. சோதம் கொமாராக்கு நடந்ததை பார்க்கிலும் அந்த வீட்டுக்கு நடப்பது அதிகமா இருக்கும் என்று சொல்றாரு. இவ்வளவு உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீ ஊழியத்துக்கு எப்படி சொல்ற? ஊழியத்துக்கு எனக்கு பிளைட் வேணும், ஊழியத்துக்கு எனக்கு காரு வேணும், நான் நாடு கடந்து ஊழியம் செய்யணும், நான் வீடு கடந்து ஊழியம் செய்யணும், எனக்கு எல்லாம் பணத்தை கொடுங்க 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 கொடுங்க.
நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், கொடுங்க கொடுங்க. ஏழைகளுக்கு எதுக்கு நீ வாங்கி கொடுக்குற? உன் பணத்தை நீ கொடு, சம்பாதிச்ச. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி சுயநலவாதிகள், ஃப்ராடுகள் ஊழியத்துல கூட இப்படி இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனை என்னால இந்த உலகத்துல பார்க்க முடியல. ஒரு உண்மை முத்தமும் உள்ள ஊழியக்காரன் இல்ல இன்னைக்கு. சரி, ஊழியக்காரன் தான் அப்படி ஒரு வியாபார கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். நம்ம பொதுமக்கள் எப்படி போறோம் சர்ச்சுக்கு? சொல்லுங்க, பொதுமக்கள் சர்ச்சுக்கு எப்படி போறோம்? உண்மையான ஆண்டவரை ஆராதிக்க போறோமா? ஆண்டவரை ஆராதிக்க ஆசையா போறோமா? ஆண்டவரை போற்றி புகழ ஆசையா ஆலயத்துக்கு போறோமா? எத்தனை பேர் போறீங்க? ஐயர் இந்த வசனத்தை சொல்லல, ஐயர் இப்படி பண்றாரு, ஐயர் நல்லா பிளஸ் பண்ணல, ஐயர் இப்படி, இங்க பாரு அவன் இப்படி இவன் இப்படி. ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு போறோம்? நீ எதுக்கு போற ஆலயத்துக்கு? உன்னைய நீ பாக்குறது இல்ல. ஆலயம் முடிஞ்சோடனே டீ ஃபெலோஷிப், இது ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. டீ ஃபெலோஷிப், டீ வெளியே நின்று டீல ஒரு அரட்டை, டீல அடுத்தவனை பத்தி கதை, டீல சர்ச்சை பத்தின கதை, டீல கணக்கு வழக்க பத்தி கதை. இதுக்குதான் ஃபெலோஷிப். பெண்கள் ஐக்கிய சங்கம் ஃபெலோஷிப், ரெண்டு பேரும் மாறி மாறி கருத்துக்கள். எதுக்குங்க பெண்கள் ஐக்கிய சங்கம் வைக்கிறோம்? ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. எதுக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கம்? வியாக்கியானம் பேசவா? விதண்டாவாதம் பேசவா? குறை சொல்லவா? எதுக்கு ஃபெலோஷிப்? ஆண்டவரை சேர்ந்து ஆராதிப்பதற்கு. 2 பேரோ 3 பேரோ கூடி என் நாமத்தினால் ஜெபிக்கும் போது கட்டாயம் கேட்பேன்னு சொன்னாரே, அந்த வார்த்தைக்காக. ஆனா நம்ம எதுக்கு போறோம்? ஆன்மீகத்துல எவ்வளவு மோசம் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்? பாவம், நரகம் நமக்கு வராம என்ன வரும்? சொர்க்கமா வரும். சர்ச்சுக்கு எத்தனை பேரு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி, செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி அந்த பாவங்களுக்காக தன்னை திருத்திக்கணும்னு நினைச்சு போறது. எத்தனை பேர் கொடுத்து, இத்தனை உழவாய் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நிறைய பேர் எப்படி சர்ச்சுக்கு வர்றாங்க தெரியுமா? ஒரு பெரிய லிஸ்டே நம்ம வச்சுட்டு போவோம் இல்லையா? லிஸ்டே வச்சுட்டு போவோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, ஒரு லிஸ்ட். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலு கிடைக்கல, எனக்கு நல்ல பிசினஸ் கிடைக்கல, என் புருஷன் என்னை நேசிக்கல. இப்படி ஒரு லிஸ்ட் லைனா, ஒரு பெரிய நீல லிஸ்ட் தெரியுமா? டென்னிஸ் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் தோத்து போயிடும். நம்ம லிஸ்ட் அவ்வளோ பெருசா சர்ச்சுக்கு எடுத்துட்டு போவோம். அப்படி விட்டா பேப்பர் ரோலா வரும். அதெல்லாம் பண்றோமே, ஆனா ஆண்டவரை நன்றி சொல்ல போறோமா? அவரை துதிக்க போறோமா? ஆராதிக்க போறோமா? அப்படியெல்லாம் லிஸ்ட கொடுத்துட்டு வெளியே வந்து குறை சொல்லுவோம் பாருங்க. இந்த ஆயர், இதெல்லாம் ஃபாதரு, இந்த ஃபாதர் சரியில்லை தெரியுமா? நீ சரியா? அவர் சரியில்லைன்னு விடு, அதை விடலாம். நீ சரியா? இவனுக்கு கணக்கு வழக்கு சரியில்லை, நோமோ ஃப்ராடு பண்றாங்க, இவங்களெல்லாம் போட்டு மிதிக்கணும். நீ சரியா? ஆண்டவர் கணக்கு உன்கிட்ட வைக்கிறாரே, நீ ஆண்டவர் கணக்கு உங்ககிட்ட தப்பா இருக்குதே, ஆலயத்துக்கு எதுக்கு போற? ஆண்டவர் வைக்கிற கணக்கு உன் மீது தப்பா இருக்குதே, நீ கணக்கு, உன் கணக்கு தவறா இருக்கிறது, உன் எண்ணம் தவறா இருக்கிறது. ஆன்மீகத்திலேயே ஃப்ராட். பிலிப்பியர் 2:21, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். எப்படி? இயேசுக்குரியதை நம்ம தேடுறதில்ல. எனக்கு என்ன வேணும்? எனக்கு சர்ச்சை விட்டு வெளியே வந்து 4 பேரை சந்திச்சு ஐயோ பரசுனா எனக்கு என்ன சந்தோஷம், சூப்பரா இருக்குது. வீட்டுக்கு வந்து அப்படி நிம்மதியா அப்ப பசியில சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் இனிக்குது பாருங்க எத்தனை பேருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசுக்குரியவைகளை நினைக்காமல் உனக்குரியதே நினைக்கிறேன். இயேசுக்குரியது என்ன? இயேசுக்குரியது என்ன? உன் மீது நீ அன்பு செலுத்துவோல் பிறனிடத்திலும் அன்பு செலுத்துதானே இயேசு சொன்னாரு. பிறன் மீது அக்கறை காட்டுன்னு சொன்னார்ல. ஒரு கனம் பண்றத முந்திக்கோங்கன்னு சொன்னார்ல. எத்தனை சொன்னாரு உனக்கு? அத நினைக்கல, நீ அத நினைக்கல. உனக்குரியது என்ன நினைக்கிற? உன் டேஸ்டுக்கு என்ன பேசணும்னு நினைக்கிற? அவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி பிரிஞ்சுப்பாங்க. சர்ச்சில் வந்து உட்கார்ந்து பாருங்களேன், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி ஐயர் வடக்கு கத்திட்டு பாரு மெசேஜுக்கு உங்க. அப்புறம் சிலர் செல்போன் எடுத்துட்டு காலுக்கு மேல காலை போட்டு ஆட்டிக்கிட்டு மெசேஜ். சிலர் செல்போன்ல சொல்லு பாக்கலாம். என்ன 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 கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவர் மேல கனமே இல்லையா? மரியாதையே இல்லையா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நம்ம எப்பவுமே இப்படி நல்லா இருப்போம்னு? நரகம். செல்வந்தன் இப்படிதான் எப்பவுமே நல்லா இருப்பேன்னு நினைச்சான்.
செத்தோன்னு நரகத்துக்கு அனுப்பி விட்டாரு கடவுள். போடா. லாசருவை பார்க்கறான், இவன் போய் ஆபிரகாமோட மடியில உட்கார்ந்து இருக்கிறான். என்ன ஆண்டவரே இது? நோ, இந்த சரீர உலகம் தான் இது. ஆத்மீக உலகம் அங்க இருக்கு. ஆத்மா அங்க இருக்கு. அதுக்கு அழிவில்லைன்ட்டார் கடவுள். அந்த உலகம் தான் உனக்கு வேணும். நீங்க உங்களோட பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தா உன் கணக்க கடவுள் போடுறது இல்லை. நீ போடுற கணக்கு வேற, கடவுளோட கணக்கு வேற. யோசிச்சுக்கோங்க. பிறனுக்காக நாம் அக்கறை காட்டாத மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? கிளியரா சொல்லியிருக்காரு யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். பணக்காரனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு நரகம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக, நியாய தீர்ப்பு கடவுள் உங்ககிட்ட வராரு. உன்னை நரகமா சொர்க்கமா அனுப்பணும் கடவுள் நினைக்கும் போது அவருக்கு நீ செய்யற இரக்க குணம், உன்னுடைய இரக்க குணம் அவருக்கு முன்பாக நிற்கிறது. அப்படி சொர்க்கம் போ. கடைசியா இயேசு ஒவ்வொரு பிரசங்கம் முடியும் போது சொல்லி முடிப்பார், காதுள்ளவன் கேட்க கடவன். மார்க்கு 4:7 சொல்றேன், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். காது உங்களுக்கு இருந்தா கேட்டுக்கோங்க. காது ஆண்டவரை சுத்தி நிறைய எல்லாத்துக்கும் காது இருந்தது, கேட்கிறவன் தான் கேட்பான். இப்பவும் சொல்றேன், கேட்கிறவங்க கேளுங்க, கேட்காதவங்க போங்க. உங்களுடைய பாவம் உங்களுக்கு, உங்களுடைய நரகமும் சொர்க்கமும் தீர்மானிக்கப்படுறது உங்களுடைய செயல்களால. பிறன் மீது அக்கறை கொண்டவனை ஆண்டவர் நேசிக்கிறார். இல்லையே செல்வந்தனுடைய நிலை ஆண்டவர் அருவருக்கிறார். கொஞ்சம் தியானிப்போமா, மனசுல வைங்க, ஆண்டவர் நோக்குங்க, ஜெபம். தகப்பனே, நீர் எவ்வளவா இந்த மக்களுக்கு இந்த வேதத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறீர். ஆனா இந்த ஜனம் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுது. இந்த ஜனம் யாராவது குறி சொல்ல மாட்டாங்களான்னு ஓடுது. இந்த ஜனம் உண்மை விட்டு ஓடுது. சர்ச்சை முடிஞ்சா வெட்டி நியாயங்களும் வெட்டி வார்த்தைகளும். ஆண்டவரே, இவங்க ஆத்ம பாரத்தை குறிச்சு கவலையே படாத ஒரு கூட்டம். ஆன்மீகவாதிகளோ எவ்வளவு பணம் கலெக்ஷன் கிடைக்கும் இந்த கூட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு. தகப்பனே, இப்படியாக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நீர் அறிவீர். உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஜனம் மனம் திரும்பட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனம் உன் பக்கமாய் திரும்பட்டும். எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் தாங்கிட்டு அந்த பாவத்தை செய்வேன்னு செய்யற கூட்டங்கள் இன்னும் உண்டு ஆண்டவரே, இன்னும் உண்டு. ஆண்டவரே, நீ இறங்குவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் இறங்குவீராக. தன்னை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் உதவி செய்கிறார். நீரே